ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முசிறியிலேருந்து ஏற்காடு, அதாவது 150 கிலோமீட்டர்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியோவில் கவர் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்க போகுது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனை வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 4:30 தான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். பட்டு ஒரு 5 o'clock ½ hour எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லபடியாக போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். இந்த முன்னாடி பேசின 2 வீடியோ இருக்குல்லங்க, செம்ம தூக்கம். ஏன்னா நைட்டு தூங்குனதே 12:30 மணி ஆயிடுச்சு. காலைல எப்போ எழுந்திரிச்சு கிளம்ப போகிறோன்னு சொல்லி டவுட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour அப்படியே கஷ்டப்பட்டு கடைசியில் ½ hour லேட்டாக தான் கிளம்புனேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தபோது தான் நான் லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டு திருச்சி ரோடு புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வழியாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த 1 month முன்னாடி இதே ரோட்டில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போனேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் விட்டுட்டு அடுத்து நம்ம நாமக்கல்ல இருந்து சேலம் பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அங்கே போகவே வந்து பார்த்திங்கன்னா ரோடு நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இருக்க பயமாயிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்து வேறு ஹில்ஸ் வேறு ஏற போகிறோம். எப்போடா ஏற போகிறோன்னா வண்டி டியோ வந்து ஏறினது ஏன்னா 110cc எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஏறும்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, சரி நம்ம எப்போ தான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறது சொல்லிட்டு நானும் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கேன். ஸ்டார்டிங்கில் சுத்தமாக தெரியவே இல்லை. நானும் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு இருக்க கிட்ட நெருங்கிறதா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அண்ட் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகபவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே உள்ளே உட்காந்து தோசை ஆர்டர் பண்ணால் இந்த முடி வேறு வண்டியில் வந்ததுக்கு என்னான்னு தெரியல, இந்த ஒத்த முடி வேறு நீட்டிக்கிட்டே நிற்கிது வேறு கொம்பு மாதிரி. பார்க்குறவங்களாம் என்னடா அது கொம்பு முளைச்சிருச்சுன்னு பார்த்துட்டு போடாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ தோசை வந்து பார்த்திங்கன்னா தட்டை விட தோசை வந்து பெருசாக இருந்துச்சு. அப்புறம் மடக்கி போட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே முருகபவன் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா அந்த டேர்னிங் வரும்போதெல்லாம் என்னடா அது டேர்னிங் திருப்பிடுவோம் ரொம்ப பயந்துட்டே தான் திரும்பிட்டே. பரவாயில்ல, ஓரளவுக்கு வண்டி நல்லா திரும்புது. அண்ட் ஒரு டைம் திரும்பும்போது திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது தெரியுமா. அப்போ திரும்பவும் இப்போ நேராக பார்க்குறோம்ல, அதை பார்க்குற அந்த ஒரு ஃபீலை தனி நம்ம என்ன தான் மொபைலில் வீடியோ எடுத்தாலும் அதை ஒரு ஃபீல் பண்ணுறங்கிறது சத்தியமாக நேரில் பார்க்குற மாதிரி வராது. ஆரம்பத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மரங்கள் அண்ட் ட்ரையாக தான் ஃபீல் ஆச்சு. என்னடா அது ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கே, என்னடா க்ரீனிஷே காணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபீல் பண்ணேன். நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்காரனே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த மூவிஸில் வர மாதிரி அப்படியே சன்லைட் டேரெக்டாக வர மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. சரி பரவாயில்ல, நம்ம அந்த வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தாமல் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே ஒரு டியோ வண்டி வந்தாங்க. பரவாயில்ல, நம்மளை மாதிரி டியோ வண்டியிலையும் போயிட்டுருக்காங்களே சொல்லி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா கரடி காட்சி முனை, அதாவது கரடி வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. என்னடா அது யாருமே இல்லைன்னு தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அங்கே போய் எட்டி பார்த்தா தான் தெரியுது நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தா ஃபுல்லாக இதுதான், ஃபுல்லாக மலைகள் இது மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி என்னடா அது இவ்வளோ ஹைட்லியாக இருக்க சொல்லிட்டு ரைட்டாக கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது ஏற்காடில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு வரவங்க தயவு செஞ்சு 2 வீலரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா வரதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன் ஆக்சுவலாக. இதை முடித்த கையோட அடுத்து நம்ம லேடிஸ் சீட்டுக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கா மாதிரியும் இருக்குது, வியூ பாயிண்ட் மாதிரியும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட், அதாவது பார்க்குறதுக்கு டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க பெர் ஹெட்டுக்கு. நானும் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஆனால் அங்கேருந்து பார்க்கப்போ குருவி படம் ஷூட்டிங் நடந்தது, சின்ன திருப்பதிலாம் சொன்னாங்க. பட் அதில் பார்த்தாலும் ஒன்றும் தெரியல அப்படி ஒன்றும். ஏன்னா அங்கே ஜூம் பண்ணி பார்க்குறப்போ கிளியரன்ஸாகவே தெரியல. ஏதோ வெஹிக்கிள் மட்டும் மூவ் ஆன மாதிரி தெரியுது. இந்த மைல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே லெஃப்ட் சைடில் ஒயிட்டாக இருக்குது தெரியும் பார்த்திங்களா, அது மட்டும் சொன்னாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு அப்படியே வர வழியில் கடையில் இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக இருந்துச்சு. சார் நானும் கொஞ்சம் பயத்தோடு தான் எடுத்து சாப்பிட்டு எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையே நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்க மேலே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக சில்னஸ் தான். கீழே இருந்த ஹீட்னஸே தெரியல, மேலே போனோன்னு ஃபுல்லாக சில்னஸ் தான். நான் அதை முடிச்சுட்டு அதே லைனில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் அதாவது ஹாட் சாக்லேட் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அண்ட் காட்டன் கேண்டி இதோட வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 10 rupees பே பண்ணினா இதே மாதிரி காட்டன் கேண்டியே ஒரு 5 கொடுப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே அழகாக டிப் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நார்மலாக தான் இருக்குது. எப்போவுமே ஒரு டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இது ஹாட் சாக்லேட்டில் காட்டன் கேண்டி டிப் பண்ணி சாப்பிட்ணும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. நான் தனியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு அப்படிலாம் நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை முடித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூந்தோட்டம். நம்ம
இங்கே நிறையா ஷூட்டிங் எடுக்கிறனா ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அண்ட் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா நிறையா ட்ரையாக தான் இருந்துச்சு. ஏன்னா சம்மர் சீசனாக இது என்னான்னு தெரியல ஆக்சுவலாக. இப்போலாம் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் அங்கங்கே க்ரீனிஷாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கேப்சர் பண்ணலை. அண்ட் அதை முடிச்சோட கையோட வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி தான் போயிருந்தோம். அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா இது பர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 7 to 8 members ட்ராவல் பண்ணலாம் ஒரு போட்டில். 15 minutes ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து வீடியோ எடுத்தேன். அண்ட் கொஞ்சம் பயத்தோட வீடியோ எடுத்தேன். நான் அதை முடிச்சுட்டு அதோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறத ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கம்மியாக தான் கொடுக்கணும், பிரேக்கும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே. ஏன்னா ஃபுல்லாக இறக்கமாக கொஞ்சம் ரைஸ் பண்ணாலும் அது வந்து 50 போயிடுது. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் நாங்கள் போன டைம்லேயும் சரி, திரும்ப வந்த டைம்லேயும் சரி, போன டைமில் சுத்தமாக வெஹிக்கிள் எதுவுமே கிராஸ் ஆகவே இல்லை. அது திரும்ப கீழே இறங்குற டைமில் தான் அப்பப்போ வெஹிக்கிள் நிறையாவே கிராஸ் ஆச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நானும் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலான்னு சொல்லி தான் நினச்சேன். ஏன்னா ஹில்ஸ் ஏறதே எப்பயாச்சும் ஒரு டைம் தான். ஸோ நம்ம வரும்போது ஓட்டி பழகணும்னு சொல்லிவிட்டு நானும் நம்மளுக்கு அலாட் பண்ண அதே டிஸ்டன்ஸ், அது மீன் அது ரோடு சென்டரில் நமக்கு எவ்வளோ தூரம் ஓட்டணுமோ அதே தூரம் தான் நானும் ஓட்டிகிட்டே போனேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வரும்போது ஓட்டி பழகிட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட்டேன். அண்ட் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது சரி ஓகே அக்காவும் டயர்டாயிட்டாங்க, சரி பரவாயில்ல நானும் வீடியோ எடுக்கலாம். அண்ட் கீழே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கருப்பட்டி காஃபிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் இங்கே இறங்கினோன்னே செம்ம டயர்டு. ஏன்னா வரும்போது ஃபுல்லாக ரெஸ்ட்டே விடலை. இறங்கினா ஸ்டார்ட் பண்ணதோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். அண்ட் கீழே வந்தோடனே இங்கே என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருந்தோம். அண்ட் கடைசியில் ஜிகிர்தந்தா ஆர்டர் பண்ணால் அவங்க மதுரை ஜிகிர்தந்தாக எழுதியிருக்க ஒரு டப்பாவில் ஜிகிர்தந்தா வச்சு கொடுத்தாங்க. அங்கே லாஸ்ட்டாக ட்ரிங்க் குடித்ததோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே குடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து முசிறிக்கு எக்ஸாக்டாக ஒரு 25 to 30 kilometers இருந்துச்சு. ஏன்னா அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக தெரியல. வண்டி ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை ஒரு வழியாக ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முசிறி ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா நம்மளால் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட்லாம் பண்ணல, கையில் வச்சுட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அண்ட் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 2 பேர் கேப்சர் பண்ணிகிட்டே தான் வந்தோம். நிறையா வீடியோஸ் கவர் பண்ண முடிஞ்சு, நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவர் பண்ண முடியல. அண்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய vlogல என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கிளியரன்ஸான ஆடியோவாக இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்டேபிளாக வீடியோவாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாபா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பசங்க ட்ரிப் பிளான் பண்ணாலும் என்னாலும் ஓகே தெரியும். அதே மாதிரி தான் எங்கள் ட்ரிப்பு பிளானு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஆறுதலுக்காக தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்காடு போயிட்டு வந்தோம்.